அனைவருக்கும் வணக்கம். This video sponsored by BuyMode e-shopping online mobile app. This video sponsored by BuyMode e-shopping online mobile app. This video sponsored by BuyMode e-shopping online mobile app. இப்போது நெல்லிக்கனியை பற்றி நாம் பார்ப்போம். நோய் எதிர்ப்பு சக்தி தரும் பெரிய நெல்லிக்காய் யார் யார் எவ்வளவு சாப்பிடலாம் என்று பார்க்கலாம். பெரிய நெல்லிக்காய் சாப்பிட்டால் சளி பிடிக்கும் என்று பெரும்பாலானோர் நம்பிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் உண்மை என்ன தெரியுமா? பெரிய நெல்லிக்காய் பெருமளவு வைட்டமின் சி நிறைந்தது என்பது நமக்கெல்லாம் தெரியும். என்றாலும் கொரோனா காலகட்டத்தில் தான் பெரிய நெல்லிக்காயின் மகத்துவம், அது தருகின்ற நோய் எதிர்ப்பு சக்தியும் பரவலாக தெரிய ஆரம்பித்தது. அமிர்தமே என்றாலும் அளவுடன் தான் சாப்பிட வேண்டும் அல்லவா? அதனால் இந்த கட்டுரையில் பெரிய நெல்லிக்காயின் பலன்களுடன் யார் எந்த அளவுக்கு அதை சாப்பிட வேண்டும் என்பது பற்றி பேசவிருக்கிறோம். இது குறித்து சொல்கிறார்கள் இயற்கை மருத்துவர் யோ தீபாவும் ஊட்டச்சத்து நிபுணர் தாரணி கிருஷ்ணனும். நெல்லிக்காய் இரத்தத்தில் சர்க்கரை அளவை கட்டுக்குள் வைக்கும், உடம்பில் இருக்கிற ரணங்களை பாதுகாக்கும். திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை BuyMode ஆன்லைன் இ-ஷாப்பிங் மொபைல் ஆப். திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை BuyMode இ-ஷாப்பிங் ஆன்லைன் மொபைல் ஆப். திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை BuyMode இ-ஷாப்பிங் ஆன்லைன் மொபைல் ஆப். திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை BuyMode இ-ஷாப்பிங் ஆன்லைன் மொபைல் ஆப். உடம்பில் இருக்கிற ரணங்களை சீக்கிரமாக ஆற்றும், வயிற்றுப்புண்களை குணமாக்கும், இதயத்திற்கும் நல்லது, நோய் தொற்றுகள் வராமல் காக்கும். நம் உடம்பில் வளர்சிதை மாற்றம் நிகழும்போது ஒவ்வொரு செல்லிலிருந்தும் கழிவுகள் வெளியேறும். இந்த கழிவுகள் வெளியேறவில்லை என்றால் உடல் வீக்கம் ஏற்படுவதில் ஆரம்பித்து புற்றுநோய் வரை வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. பெரிய நெல்லிக்காயில் உள்ள பாலிபினால், டேனின், பிளேவினாய்ட்ஸ் போன்றவை நோய் எதிர்ப்பு சக்தியை தந்து மேலே சொன்ன பிரச்சனைகளை வராமல் தடுக்கும். பெரிய நெல்லிக்காய் சாப்பிடுவதால் சளி பிடிக்குமா என்று கேட்டால், பெரிய நெல்லிக்காய் சாப்பிட்டால் சளி பிடிக்கும் என்று பெரும்பாலும் நம்பிக்கொண்டிருக்கிறார்கள். உண்மையில் இதில் இருக்கின்ற நோய் எதிர்ப்பு சக்தி நம் உடம்பில் இருக்கிற கபத்தை வெளியேற்றும். அதைத்தான் நாம் சளி பிடித்து கொண்டதாக நினைக்கிறோம். ஆனால் இரவு நேரத்தில் நெல்லிக்காய் சாப்பிடக்கூடாது. திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை BuyMode இ-ஷாப்பிங் ஆன்லைன் மொபைல் ஆப். திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை BuyMode இ-ஷாப்பிங் ஆன்லைன் மொபைல் ஆப். குழந்தைகளுக்கு பெரிய நெல்லிக்காயை எப்படி கொடுக்கலாம்? குழந்தைகளையே வாட்டர் பாட்டிலில் ஒரு நெல்லிக்காயை கட் பண்ணி போட்டு அதில் தண்ணீரை ஊற வைத்து விடலாம். நெல்லிக்காய் ஊறிய இந்த தண்ணீரை குடித்தாலே குழந்தைகளுக்கு போதுமான வைட்டமின் சி கிடைத்துவிடும். ஆனால் குழந்தைகளுக்கு மாலை 5 மணிக்கு மேல் நெல்லிக்காய் சாப்பிட கொடுப்பதை தவிர்க்க வேண்டும். இதில் கவனமாக, நெல்லிக்காய் சாறு ரத்தத்தில் சர்க்கரை அளவை உயர் ரத்த அழுத்தத்தையும் கட்டுக்குள் வைக்கும் என்பதால் இந்த பிரச்சனைகளுக்கு மாத்திரை எடுத்துக்கொள்பவர்கள் ஓர் இயற்கை மருத்துவரிடம் தினசரி எத்தனை நெல்லிக்காய் சாப்பிட வேண்டும் என்பதை கேட்டு தெரிந்து கொண்டு அதன் பிறகு சாப்பிடலாம். அதிகமாக சாப்பிட்டால் பக்க விளைவுகள் வருமா? வைட்டமின் சி நீரில் கரையும் தன்மை கொண்டது என்பதால் அதிகப்படியானது நம் உடம்பால் சேமித்து கொள்ள முடியாது. தேவையானதை எடுத்துக்கொண்டு மீதத்தை உடல் வெளியேற்றிவிடும். திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை BuyMode e-shopping online mobile app. This video sponsored by BuyMode e-shopping online mobile app. தேவையானதை எடுத்துக்கொண்டு மீதத்தை உடல் வெளியேற்றிவிடும். நெல்லிக்காய் அதிகமாக சாப்பிட்டால் ஒரு சிலருக்கு வாந்தி, உணர்வு, வயிற்றுப்போக்கு போன்ற பிரச்சனை வரலாம். மற்றபடி பெரிதாக வேறு எந்த பிரச்சனையும் வராது. நெல்லிக்காய் நன்மைகள்: இளமை தோற்றம். நெல்லிக்காய் அதிகம் சாப்பிடுவர்களுக்கு தோலில் உள்ள செல்கள் புத்துணர்வு பெற்று இரத்த ஓட்டத்தை நன்கு தூண்டி தோலில் சுருக்கங்கள் போன்றவை ஏற்படுவதை தடுத்து இளமையான தோற்றத்தை நீட்டிக்க செய்கிறது. இதில் நிறைந்திருக்கும் வைட்டமின் சி சத்து சருமத்திற்கு இலகுவான தன்மையை தருவதோடு தோல் புற்றுநோய்கள் ஏற்படாலும் காக்கிறது. குறைந்தபட்சம் வாரத்துக்கு ஒரு முறை நெல்லிக்காய் சாப்பிடுவதால் முகப்பொலிவு, பளபளப்பான சருமம் ஆகியவற்றை பெறலாம். இதயத்திற்கு ரொம்ப நல்லது. இதயம் உடலில் அனைத்து பகுதிகளுக்கும் இரத்தத்தை பாய்ச்சும் உறுப்பு இதயம். இதயத்தின் செயல்பாடுகளை எப்போதும் சீராக வைக்கின்ற வகையில் உதவக்கூடிய இயற்கை உணவுகள் அதிகம் சாப்பிட வேண்டும். நெல்லிக்கனிகளை அடிக்கடி சாப்பிடும்போது அதில் உள்ள புளிப்புத்தன்மை கொண்ட ரசாயனங்கள் இதயத்தில் இரத்தம் உறைதல், அடைப்பு போன்றவை ஏற்படுவதை தடுக்கிறது. திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை BuyMode இ-ஷாப்பிங் ஆன்லைன் மொபைல் ஆப். திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை BuyMode இ-ஷாப்பிங் ஆன்லைன் மொபைல் ஆப். மேலும் நெல்லிக்காயில் இருக்கின்ற குரோமியம் சத்து ஆர்த்ரோஸ்கிலெரோசிஸ் எனப்படும் இதயம் சம்பந்தமான பாதிப்புகள் உண்டாகாமல் தடுக்கிறது.
சிறுநீரகம் உடலில் ஓடும் ரத்தத்தில் இருக்கும் கழிவுகளை வடிகட்டி வெளியேற்றுவது. சிறுநீரகங்கள் ஒரு சிலருக்கு சிறுநீர் வெளியேறுவது பிரச்சனைகள் ஏற்படுகின்றன. நீர்ச்சத்து அதிகம் நிறைந்த நெல்லிக்கனி இயற்கையில் ஒரு சிறந்த சிறுநீர் பெருக்கியாக இருக்கிறது. மேலும் நெல்லிக்கனியில் இருக்கின்ற சாற்றிற்கு சிறுநீரகங்களில் படிகின்ற சிட்ரேட் மற்றும் கால்சியம் படிமங்கள் கட்டலாக மாறுவதை தடுத்து அவைகளை கரைத்து சிறுநீர் வழியாக வெளியேற்றுகிறது. எனவே சிறுநீரகங்கள் ஆரோக்கியமாக இருக்க நெல்லிக்கனி அதிகம் பயன்படுகிறது. எலும்புகள் வலுப்பெற இந்த நெல்லிக்காயானது நமக்கு பயன்படுகிறது. நம் வாழ்நாளின் இறுதி வரை நம் உடலில் வலுவாக இருக்க வேண்டியது எலும்புகள். நெல்லிக்கனியில் எலும்பின் வளர்ச்சிக்கும் வலுவிற்கும் தேவையான வைட்டமின்கள் மற்றும் பொட்டாசியம் கால்சியம் சத்துக்களும் அதிகம் இருக்கின்றன. எனவே வாரத்தில் குறைந்தபட்சம் 2 முறையாவது நெல்லிக்கனியை சாப்பிடுவதற்கு எலும்புகள் ஆரோக்கியமாக இருக்கும். குழந்தை நெல்லிகள் ஏற்படும்போது அவர்களின் எலும்புகளாக இருக்கணும், நிலைக்கு விரும்பும். திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை பைமோட் இ-ஷாப்பிங் ஆன்லைன் மொபைல் ஆப். திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை பைமோட் இ-ஷாப்பிங் ஆன்லைன் மொபைல் ஆப். நன்றி, வணக்கம்.